ஆராதனையில் பங்கெடுக்கும் உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்கள் மத்தியில் நிலவுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பரலோக தேவனால் சுவிசேஷத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்டு வல்லமையாக பிரசங்கித்து அநேக சபைகளை அவர் ஸ்தாபனம் செய்தார் என்பது யாவரும் அறிந்த ஒரு உண்மை, வேத உண்மை, வேத சரித்திர உண்மை, சபை சரித்திரத்தின் உண்மை. கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 1 அதிகாரம் 12 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகிலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்கிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. என்ன ஒரு சாட்சி! இந்த ஒரு சாட்சியை நீங்களும் நானும் கூற முடியுமா? வாழ்நாள் முழுவதும் நாம் வசனங்களை கேட்கிறோம், தியானம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன ஒரு அழகான ஒரு புகழ்ச்சிக்குரிய சாட்சி சொல்கிறார் என்றால், நாங்கள் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. அந்த புகழ்ச்சி வெறும் மகிழ்ச்சியை நமக்கு உண்டு பண்ணுகிறது. இப்பேற்பட்ட ஒரு கிருபைகள், இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எந்த அனுபவத்தை அவர் சொல்கிறாரோ அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. வானத்தின் பரலோக தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை முன்னிட்டு சகோதரர் தம்பி தாமஸ் டேனியல் அவர்களுக்கும் சகோதரர் டியான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறெடுக்கப்பட்ட அருமையான ஜெபத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவ வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு சமயத்திலே அந்த வசனத்தை எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அழியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனமோ உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்கிறார். இது நான் சொல்ற குறை அல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன குறை அல்ல, சாதாரண ஒரு மனிதன் சாட்டிய குற்றம் அல்ல. பரலோக தேவன் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்தோடும் காரிணித்தோடும் போஷித்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் பரலோக தேவன் சொன்ன சாட்சி எதுவாக இருந்தது என்றால், மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவரின் முன்னணை அறியும், இஸ்ரவேலோ என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறதே. ஜனங்களை பற்றி அவர் குறை கூறியதாக நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. மறுபடியும் அவர்களை பற்றி குறிப்பாக தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன காரியங்களை நாம் கண்டறிந்தோம்? மாடுக்குரிய அறிவு என் ஜனத்திற்கு இல்லை, கழுதைக்குரிய அறிவு என் ஜனத்திற்கு இல்லையே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், 5 அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசனம் 5 அதிகாரம் 23 வசனம் என்ன சொல்கிறது என்றால், அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு மிகுந்த வாரங்களை எங்களுக்கு தந்ததற்காக எங்கள் தேவனாகிய தேவனுக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்கிறதே இல்லை. முதலில் என்ன பார்த்தோம்னா, மாடுக்கு தன்னுடைய எஜமானுடைய தொழுவம் தெரியும், கழுதைக்கு அவனுடைய ஆண்டவனுடைய முன்னணை தெரியும். வாழ்நாள் முழுவதும் நான் இவர்களை போஷித்து வருகிறேனே, என் ஜனம் முன்மாறி என்று மழையை நான் அவர்களுக்கு அனுப்புகிறேன், பின்மாரியை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் விதைக்கிறார்கள், அவர்கள் அறுக்கிறார்கள், அவர்களுடைய வெளிகள் நிறைந்திருக்கிறது. என்ற பொழுதிலும் அவர்களை பற்றி ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலம் என்ன சொல்கிறார் என்றால், அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தந்ததற்காக எங்கள் தேவனுக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொன்னதே இல்லையே. என்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு! ஆண்டவரை அவர்கள் நினைக்கவில்லை, அவர்கள் கனம் பண்ணவில்லை. இந்த வசனங்களை வாசித்த மாத்திரத்திலே என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால்,
இன்று நீங்களும் நானும் எஜமானுடைய தொழுகையை அறிந்த மாடா, ஆண்டவருடைய முன்னணியை அறிந்த தெரிந்த கழுதையா? கழுதையாத்தான் இருக்க வேண்டும். மாடாக இருப்பதில் எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாது என்றால் மாட்டிற்கு எஜமானுடைய தொழு அறியும், கழுதைக்கு அதனுடைய இடம் அறியும். இன்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே மனமகிழ்ச்சியோடு நாம் அவரை தரிசிக்கும் வண்ணமாக வந்திருக்கிறோம் என்றால் நாம் இந்த மாட்டிற்கும் கழுதைக்கும் சமம். அதனால் தேவனுடைய நாமம் சோஸ்திரிக்கப்படுகிறது. அவர் உங்கள் மேல் குறை சொல்லவில்லை, உங்களை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிவோம். ஒரு காலத்துல பசுமாட்டை பற்றி என்ன சொன்னார்கள் என்றால், பசுமாட்டுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. ஜுவாலஜிஸ்ட், பயாலஜிஸ்ட், விலங்கியல் நிருபர்கள் சொன்ன காரியம் அப்படி. அதே மாதிரிதான் கழுதையும் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பசுமாட்டிற்கு they have the capability of voice recognition. எஜமானுடைய சத்தத்தை கேட்டு தூரத்தில் இருந்து அதை அறிய முடியும். கழுதைக்கும் அதே தன்மை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். அவர்களுக்கு, இந்த மிருகங்களுக்கு எஜமானுடைய முகத்தை பார்த்து இது என்னுடைய எஜமான் என்பது அவர்களுக்கு தெரியும். என்னவென்று வாசித்தேன் என்றால், ஆஸ்திரியா நாட்டிலே ஒரு பால் பண்ணையிலே, ஒரு மாட்டு பண்ணையிலே ஒரு மாடு இருக்கிறதாம். அந்த மாட்டிற்கு பேர் என்னன்னா வெரோனிகா. ஹோல்ஸ்டீன் என்ற ஒரு ஜாதி மாடு, பசு மாடு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாடு வருடத்திற்கு 20,000 பவுண்டுக்கு மேல அந்த அளவிற்கு பால் கொடுக்கும் ஒரு 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 ஜாதி மாடு அது. இந்த வெரோனிகா என்ற மாட்டு என்ன செய்யுமா, பக்கத்துல ஒரு விளக்குமாறு அல்ல பெருக்குமாறுன்னு சொல்லுவாங்கல்ல, தும்பு கட்டன்னு சொல்லுகிறோம்ல, அது ஒன்று இருக்குமா. இப்போ எப்பொழுதெல்லாம் அது சரீரத்திற்கு அது சொரியணுமோ அது வாயால அந்த விளக்குமாறு எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரிந்து கொள்ளுமா. மாட்டிற்கு அந்த அறிவு இருக்கிறது, ஆனால் என் ஜனத்திற்கு அறிவில்லையே என்று ஆண்டவர் குறை சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, கர்த்தரை அறிந்த ஜனமாகி நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மறுபடியும் நாம் ஒரு சிறு ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் எந்த விதமாக மார்த்தாலும் மரியாளும் லாசருமும் அவருடைய இல்லத்திலே ஆண்டுடைய பாதத்தில் தரை திறந்து சமாதானத்து உன்னுடைய வசனத்தை தியானம் செய்தார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, ஆசீர்வாதம் அடைந்தார்களே, பரலோகத்தின் பாக்கியத்தை சுவிசேஷத்தின் வல்லமையை பெற்றார்களே, அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேளும். ஆமென். இந்த நேரத்திலே தானே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஒரு தனிப்பட்ட கேள்வி. எல்லாருக்கும் அந்த கேள்விக்கு விடை இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. உங்க வீட்டுல ஒவ்வொருடைய குடும்பத்திலும் எத்தனை செல்போன் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? என்ன பொறுத்தளவுல எங்க வீட்டுல 5 or 6 இருக்குன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு திட்டமா தெரியல. என் பிள்ளைகள் எத்தனை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. 5 or 6 சொல்லுவாங்க. யாருக்கா தெரியுமா? வச்சிருக்கேன். அப்படி இருக்கட்டு. அதை கூட சொல்லிடலாம் நம்ம. ஆனா இன்னைக்கு உலகத்துல சரி, உலகத்துல சொல்லல, உங்க வீட்டுல நீ எத்தனை குடை இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? குடை சொல்லலாம். பிடிக்கிறோம்ல, மழை வந்தா குடை பிடிக்கிறோம், வெயில் அடிச்சா குடை பிடிக்கிறோம். யாருக்கா தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற உங்க கூட்டத்துல ஆறாவது இருக்க உங்க வீட்டுல எத்தனை குடை இருக்குன்னு தேடாம சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சளவுல என் கார்ல ஒரு குடை வச்சிருக்கேன், அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மற்றபடி வீட்டுல எத்தனை குடை இருக்கு எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. குடை என்று சொன்ன மாத்திரத்துல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் அதிகமாக ஜனத்தொகையினுடைய அடிப்படையில் அதிகமாக குடை உபயோகிக்கும் நாடு தெரியுமா யாருக்காவது? ஜப்பான். சின்ன நாடுதான். ஆனா அந்த ஜப்பான் நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 குடை விற்கிறான். நாட் 1,00,000, 100 million umbrellas. That's a big number, right? 100 மில்லியன் குடை இந்த ஜப்பான் நாட்டுல வருஷத்துக்கு விற்பனை ஆகுதான். இன்னைக்கு அதிகமாக குடை தயாரிக்கும் நாடு தெரியுமா இருக்காது? பேசுங்க, இப்படி தெரிஞ்சுனா.
இந்தியா கிடையாது. சைனா, சைனாவும் தாய்வான் இந்த நாடுகளில் இருந்துதான் இந்த நாடுகளில் அதிகமான அளவிற்கு குடைகள் தயாரிக்கப்படுகிறது. ஆனா இந்தியா வந்து சைனாவில இருந்து எவ்வளவோ லட்சக்கணக்கான குடைகள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஒரு டைம்ல. இப்ப இருக்குதோ என்னமோ தெரியல. நடந்திருக்கான அந்த வியாபார வணிகம் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில. இந்த குடை சொன்ன மாத்திரத்தில் அதை நம்ம குடை பிடிக்கும் நமக்கு அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்க ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு. நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? பகல்ல போகும்போது நாய் கடிக்க வந்தா கையில ஒரு குடை இருந்தா உங்களுக்கு பெரிய உதவி செய்யும். நீங்க வந்து நம்ம ஆசிய நாடுகள் போகும்போது இணைய நாடுகளில் இந்த புத்தர் சிலை வந்து கிட்டத்தட்ட எந்த புத்தர் சிலை பார்த்தாலும் அவர் தலை மேல ஒரு குடம் இருக்கும். அது என்ன ஒரு அவர்களை பொறுத்தவரை என்ன ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சுட்டி காட்டுகிறதாம், எந்த விதமான தீமையும் நம்மை அருகக்கூடாது. குடைக்கு அப்படி ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு அடையாள சின்னம், அப்படி ஒரு கருத்து உள்ளது குடையை பற்றி. இன்று நீங்கள் குடையை உபயோகிக்கிறோம் என்றால் என்ன ஒரு காரியத்தை அது சுட்டி காட்டுகிறது, என்ன ஒரு பெரிய உண்மை. பிரலோகத்தின் தேவனால் மழை பெறுகிறது அல்லவா? மழையை நீங்களும் கொண்டு வர முடியாது, நானும் கொண்டு வர முடியாது, மந்திரவாதியும் கொண்டு வர முடியாது, தீர்க்கதரிசியுடைய வல்லமையினால் மழை வருவதில்லை. இன்றைக்கு வெயில் வெயில் என்று சொல்கிறோம், உஷ்ணம் என்று சொல்கிறோம் என்றால் அன்று ஆண்டவர் படைத்தார் அல்லவா, சூரியன் என்ற ஒரு கணத்தை படைத்தார் அல்லவா, அவருடைய வல்லமையை இன்று சுட்டி காட்டுகிறது. உடையை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், உடையை கொண்டு வெளியே போகிறோம் என்றால் இந்த பெரிய உண்மை உலகத்திற்கு என்றும் என்றும் அதை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி எரேமியா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், பிரஜாதியான வீணான தேவர்களுக்குள் மலையை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? கேள்வி பாருங்க. அல்லது வானத்தானாய் மலைகளாய் கொண்டு கொடுக்குமோ? வானம் தானாய் மலைகளை கொண்டு கொடுக்குமோ? எல்லாம் கர்த்தராகி தேவனாகி நீரல்லவா அதை செய்கிறீர், ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் அவைகளை எல்லாம் உண்டு பண்ணி நீர். தீர்க்கதரிசனம் என்ன சொல்கிறார்? பிரஜாதியான வீணான தேவர்களுக்கு மலையை கொண்டு வர முடியாது. வானம் அதை கொண்டு செய்ய முடியுமோ? முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவனை உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நீர் மலையை வருஷிக்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. இதை குறித்து மறுபடியும் யோபு பக்தன் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பெரிய முக்கியமான ஒரு சங்கதியை வெளிப்படுத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 9ஆம் 11ஆம் வசனங்களில் யோபு பக்தன் என்ன சொல்கிறார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அவர் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். மழையின் வல்லமை. There is power in rain that comes from the very power of the God Almighty. வசனம் என்ன சொல்கிறது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர். அவர் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களில் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். Unsearchable truth. ஆராய்ந்து முடியாதது. எவ்வளவுதான் சயின்டிஸ்ட் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி செய்தாலும் மழை, வெயில், பிரகாசம் இவைகளுக்கெல்லாம் ஆதி காரணம் யார்? அவர். இஸ்ரவேல் நாடு என்று சொன்ன மாத்திரத்துல அந்த காலத்திலிருந்து இந்த நாள் கால வரைக்கும் அநேக விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக் அவருடைய காலத்தில் நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாருக்குமே அவருடைய நிலங்களில் வயல்வெளிகளில் கிணறுகள் உண்டு. கிணறுகள் இல்லாமல் இருக்க முடியாது. கிணற்றுல எவ்வளவு நாள் தண்ணி இருக்கும்? கிணற்றிற்கு தண்ணி வேண்டும் என்றால் மழை வேண்டும் அல்லவா? மழை இல்லாமல் கிணறு எவ்வளவு நாள் இருக்கும்? அவர்கள் எப்படி அவர்கள் சாகுபடி செய்வார்கள்? எப்படி விவசாயம் செய்வார்கள்? எப்படி அவர்கள் ஒட்டகங்களையும் கழுதைகளுக்கும் அவர்களுடைய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தண்ணீர் பாய்க்க முடியும்? மழை அவசியம். இந்த மழையை பற்றி நாம் வாசித்தோம் அல்லவா? அதிசயங்களை செய்கிறார். மலையில் ஒரு பெரிய வல்லமை மாத்திரமல்ல, அந்த மலையை பொறுத்து பெரிய அதிசயம், ஆண்டுடைய அதிசயம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. அநேக இடங்கள்ல மழை வர்றதில்லை. மழை வருகிறது, மழை வராமலே அநேகர் கஷ்டப்படுகிறாங்க. மொரோக்கோவில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறது என்றால், மொரோக்கோ நாட்டிலே என்ன ஒரு காரியத்தை நாம் விஞ்ஞான ரீதியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இது ஒரு பிளாஸ்டிக் வலையினால செய்யப்பட்ட ஒரு தட்டிகள் என்று சொல்லுவோமே,
இவைகள் மலை அடிவாரங்களில் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. எதற்காக என்றால், மொரோக்கோ நாட்டில் அநேக சமயங்களில் அவர்களுக்கு வருடத்தில் தண்ணீர் கிடைப்பதில்லை. மழை பெய்கிறது, ஆனால் ஒரு நாளில் ஒரு ஸ்திரீ, ஒரு வீட்டு பெண்மணி கிட்டத்தட்ட 5 மணி 6 மணி நேரம் செலவழிக்கணுமா. ஒரு 50 பவுண்ட் எடை உள்ள ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வெளியே போய் தண்ணி கொண்டு வீட்டுக்கு சமையலுக்கோ வீட்டு தேவலுக்கோ அதை உபயோகிப்பது அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் செலவு. அப்ப எப்படி இந்த மழை தண்ணீர் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்யும் விஞ்ஞான முறை செய்த காரணம் இது என்னவென்றால், இது பேர் என்ன, ஃபாக் ஹார்வெஸ்டிங் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபாக் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டி. மூடு பனியை அறுவடை செய்யும் நிலையம் என்று சொல்லலாம். மலை அடிவாரங்களில் அங்கே மூடுபனி வரும்பொழுது அதிகாலையிலே இந்த வலைகள் மூலமாக ஒரு விஞ்ஞான தத்துவத்தில் அவைகள் தண்ணீராக மாறி வாய்க்கால்களில் அங்கே வழிவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய அதிசயம் என்ன? ஆண்டவருடைய அதிசயம் என்ன? மலையை பற்றி யோபு பக்தன் சொல்கிறார், பெரிய அதிசயங்களை செய்து வருகிறீர் என்று சொல்கிறார். இதை பற்றி ஒரு ஒரு எழுத்தாளர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு நாளில் தானே ஒரு இரவை வைத்துக் கொள்வோம், ஒரு இரவில் பலஸ்தீனாவில் ஒரு இடத்தில் 1 அங்குலம் மழை பெய்ய வைத்துக் கொள்வோம் அல்லவா. 1 அங்குலம் மழை பெய்ந்தால் அதனுடைய கன அளவு என்னென்றால், கன அடி என்ன, 27,878,478,400 கியூபிக் ஃபீட். 1 அங்குலம் மழை ஒரு நாள் ஒரு பட்டணத்துல பலஸ்தீனாவில் பெஞ்சிச்சுன்னா, எருசலேமில் பெஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவா? 27,878,000 அந்த கியூபிக் ஃபீட்னு சொல்ற அவ்வளவு அளவு. அது மாத்திரம் இல்லாமல் அது எத்தனை பவுண்டுன்னு சொல்ல போனோம்னா, 1,650,000,501,000 பில்லியன் பவுண்ட் எடை. இது 1 அங்குலம் மலையில. இதனுடைய அதிசயம் என்ன? இது எப்படி இந்த மழை வருகிறது என்று நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது என்ன ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எவாப்பரேஷன், கடவுளுடைய அதிசயத்தை பாருங்க. மத்திய திரைக்கடல் கிழக்கில் இருந்து மேற்கு வரை கிட்டத்தட்ட 2500 மைல் நீளம் மத்திய திரைக்கடல், கிட்டத்தட்ட 500 மைல் அகலம், சில இடங்களில் 5000, 6000, 7000 அடி ஆழமுள்ள இந்த மத்திய திரைக்கடலில் இருந்து தண்ணீர் எவாப்பரேஷன், the process of evaporation, அது கடவுளுடைய ஒரு பெரிய அதிசயம். கடவுளால் தான் அதை செய்ய முடியும். அதற்கு என்ன சொல்றேன்னா, நம்ம தண்ணி ஆவியா மாறி போய் சொல்றோம்ல, அதற்கு தான் எவாப்பரேஷன், the process of evaporation. என்ன நடக்கிறது என்றால், ஆகாயத்திற்கு சென்ற பொழுது சென்ற மாத்திரத்தில் அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியலன்னா, கண்டென்சேஷன், கண்டென்ஸ் மில்க் சொல்லுவோம்ல, இந்த ஆவி அங்க மேல போய் ஒரு வகையான சுருக்கம் அடைகிறது. அதற்கு பின் நடக்கும் ஒரு பெரிய அதிசயமான காரியம் என்னவென்றால், கான்வலசன்ஸ். இந்த சமயத்தில் தானே இந்த உப்புத்தன்மை மாற்றுகிறது, ஆகாயத்தில் அது மாற்றப்படுகிறது. எவாப்பரேஷன் பெரிய அதிசயம், கான்டென்சேஷன் ஆஃப் தி வாட்டர் பெரிய அதிசயம், கான்வலசன்ஸ் பெரிய அதிசயம். ஏற்கனவே சொன்னேன்ல, 1 அங்குலம் மழை பெஞ்சிச்சுன்னா அது மேல போகும்போது எத்தனையோ பில்லியன் எடை ஆகுது. அப்ப இந்த பில்லியன் எடை உள்ள அந்த தண்ணி அப்படி விழுந்தா நம்ம என்ன பொறுக்க முடியுமா? உப்பு தண்ணி வந்தா நம்ம வாழ முடியுமா? விவசாயம் பண்ண முடியுமா? கால்நடைகள் வாழ முடியுமா? தண்ணீரை நம்ம குடிக்க முடியுமா? இந்த பில்லியன்ஸ் அந்த வெயிட் அப்படி நம்ம விழுந்தா ஊரே அழிஞ்சு போகும், உலகமே அழிஞ்சு போகும். அப்ப இதெல்லாம் இந்த அதிசயம் எங்க இருக்குது? இதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய அதிசயம், அன்சர்ச்சபிள் ட்ரூத் அப்படின்னு யோபு பக்தன் சொல்கிறார். நம்மளால் அதை தேடி அதை அறிந்து கொள்ள முடியாது. எவாப்பரேஷன், கான்டென்சேஷன், கான்வலசன்ஸ், மழையினுடைய வல்லமை, அதனுடைய தன்மை, அதனுடைய புலமை, இது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும் வண்ணமாக அவர் சிருஷ்டித்த ஒரு பொருள் மழை. மழை என்று சொன்ன மாத்திரத்தில் இன்னும் அதனுடைய வல்லமை என்ன, இந்த வல்லமையையும் அதனுடைய தன்மையும் எங்கே பார்க்கிறோம் என்றால், முதலாவதாக மழையை பற்றி நம்ம எங்கே வாசிக்க முடிகிறதுனா, ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே என்ன ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோம்? நோவாவின் நாட்கள். 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்தார். இதோ உலகம் அழிய போகிறது. வல்லமையான பிரசங்கம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் காயனுக்கும் ஆபேலுக்கும் மழையை பற்றி தெரியுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் முதலாக நாம் தெளிவாக வெளிப்படுத்தலாக
வாசிக்கும் இடம், மழையை பற்றி அறியும் சம்பவத்தை எங்கே பார்க்கணும்? நோவாவின் நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், இதோ அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டுடைய வார்த்தைப்படி 40 நாள், 40 நாட்கள், 40 இரவுகள் பெருமழை பெய்துச்சு. 150 நாட்கள் மிகவும் பிரகாய்த்துக் கொண்டிருந்தது பூமி எங்கும். இன்னைக்கு சயின்ஸ் வேதம் பூமி எங்கும் சொல்லுது. இன்னைக்கு சயின்டிஸ்ட் இல்ல, அங்க இல்ல, இங்க ஒரு இடத்துலதான் இருந்துச்சு, ஒரு இடத்துல தனிச்சு, லோக்கலைஸ்ட் பினாமினன் சொல்றாங்க. அப்படி கிடையாது. வசனம் என்ன சொல்லுறது? இந்த மழையுடைய வல்லமை என்ன? பாவத்தையும் பாவிகளையும் அழிக்கும் வல்லமை வானத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து வந்தது. நோவாவின் நாட்களில் உலகம் சுத்திகரிக்கப்பட்டது, அக்கிரமம் சுத்திகரிக்கப்பட்டது, ரட்சிப்பு ஒரு குடும்பத்திற்கு வந்தது. இதுதான் மழை. இந்த மழையினுடைய வல்லமை. வல்லமை எங்கிருந்து வந்தது? அவருடைய இருந்து, கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வல்லமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மழையை பற்றி நாம் ஒரு முக்கியமான வல்லமை, அதனுடைய வல்லமை அறிய நமக்கு சாதகமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எங்கே வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே பொல்லாப்பு செய்யறதா அவங்களுக்கு வேலை. கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது தமிழ் சபையில் பிரசங்கிக்கும் வண்ணமாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால் baffling truth, திகைப்பூட்டும் செய்தி. என்னது திகைப்பூட்டும் செய்தி? இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை வணங்கினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், தாசித்தனம் பண்ணினார்கள். இதேதான் நடக்குது. இந்த இடத்துல செய்த ஒரு பெரிய பொல்லாப்பு என்ன? ஆண்டவர் என்று ஒரு ராஜா ஒருவர் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலகம் என்ன எதுவா இருந்தது? அவளுடைய புத்தி என்ன செஞ்சு, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ஐயா ராஜா வேணும், ராஜா வேணும். அவர் ராஜாவா இருக்கிறார். அவரை செய்ப்பதற்கு இவர்கள் மனதில்லாமல் எங்களுக்கு மானிட ரீதியில், மனுஷ ரீதியில் சிங்காசனத்தில் நாங்கள் ஒருவனை காண வேண்டும், அவனுடைய சொல்லை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்தான. அதனால அவங்களுக்கு சில ஒரு இடைஞ்சல் வந்தது. வசனம் என்று சொல்லுறது, என்று கோதுமை அனுப்பின நான் அல்லவா, நீங்கள் ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தருடைய பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி வட்டம் போக முடியும். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் அவர் கட்டளை இடுவார். அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் திகைத்தார்கள், தீர்க்க தரிசி நோக்கி வேண்டினார்கள், விண்ணப்பம் செய்தார்கள், எங்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். மழையின் வல்லமை அன்று பாவத்தை அழித்தது, உலகத்தை அழித்தது. மழை பாவிகளை அழித்தது. எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கீழை உண்டாக்கிட்டு அவர்கள் செய்தது தவறு. அவர்கள் பொல்லாப்பை மழை சுட்டி காட்டிட்டு வெளிப்படுத்தியது. அந்த மலையினுடைய வல்லமை என்ன? பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை. அது மறுபடியும் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம், அங்கேயே மறுபடியும் நாம் வசிக்கிறோம் அல்லவா, மலையினுடைய வல்லமை. எலியா தீர்க்கதரிசி ஆகாபினுடைய பொல்லாப்பு இதுவாக இருந்தது. அவன் பாகாலுக்கு தோப்புகளையும் பாகாலுக்கு தோட்டங்களையும் சிலைகளையும் அவன் உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பரலோக தேவனுடைய அவரை தரிசிக்கும் அந்த ஒரு காட்சியை அவன் நிறுத்தி பாகாலை சேவித்ததினால் அங்கே பெரிய பஞ்சம், தாங்க முடியாத பஞ்சம், சமாரியாவில் கொடிய பஞ்சம் என்று அங்கே வசனம் சொல்கிறது. பஞ்சம் வந்தா என்ன நடக்கும் பாருங்க. மழை இல்லைன்னா இந்த நிலங்கள் எல்லாம் பாக்குறோம் அல்லவா. இது இந்தியாவில் பாக்குற ஒரு காட்சி. இந்தியாவில் இன்னைக்கு நீங்க வாசித்து பாருங்க, அநேக இடங்களில் மழை இல்லாம உத்தரப்பிரதேசம், கேரளா, அநேக மாநிலங்கள்ல மாடுகள் சாகுகிறது, தவிக்கிறாங்க. பால் மாடை வச்சு பிழைக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. இப்பேற்பட்ட ஒரு நிலை அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது. மறுபடியும் நாட்கள் வந்த பொழுது எலியா தீர்க்கதரிசி அவன் கர்மேல் பருவத்தில் ஏறி ஜெபித்தான் அல்லவா. அந்த ஜபத்தினுடைய வல்லமை என்ன? மழை பொழிந்தது, கர்மேல் பருவதம் சிரித்தது, ஆண்டவரை நோக்கி ஜொலித்தது, மகிழ்ச்சி அடைந்ததினால் ஆண்டவர் வல்லவர், பரலோகத்தின் தேவன், அவர் மிகவும் வல்லவர், மகத்துவம் உள்ளவர், மலையை கொடுக்கும் ஒரு மகாதேவன் என்ற ஒரு பெரிய சத்தியம் எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. வசனம் என்ன சொல்? பெருமழை உண்டாயிற்று, வானம் காற்றினாலும் மேகங்கள் நிறைந்து கருத்து பெருமழை உண்டாயிற்று. மழையினுடைய வல்லமை. இஸ்ரவேல் தேவர்களுக்கு கர்த்தர், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் மகத்துவமானவர், அவர் பராக்கிரமசாலி என்ற சத்தியத்தை மழையின் மூலமாக
வந்த மழையின் மூலமாக எலியா தீர்க்கதரிசி அவர்களை இஸ்ரவேலர்கள் தொழுகை செய்யும் விடமாக ஒரு பெரிய வல்லமையான சத்தியத்தை கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் சில நேரங்களில் மழையை நிறுத்திடுறார். அப்பொழுது பூமியின் வம்சங்கள் சேனையின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை பெய்வதில்லை. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய தாசர்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அவர்கள் அவரை தொழுகை செய்ய வேண்டும், பலி செலுத்த வேண்டும், சோஸ்திரம் பண்ண வேண்டும், அவரை கனம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வராதவர்களுக்கு மழை இல்லைன்னு சொல்றாரு. நடந்துச்சு அன்னைக்கு சகரியாவின் தீர்க்கதரிசன நாட்களில் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும். அப்ப என்ன, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தரிசனத்தை அவருடைய பிரகாரத்தில் நாம் பிரவேசித்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். பெரிய ஆசீர்வாதம். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வருமட்டும் நாம் துதி செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அவரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்? என் ஆலயத்திற்கு வராதவர்கள் மேல் நான் மழையை வருஷிக்கப்படுவதில்லை. மழை வரல என்ன நடக்கும்? பஞ்சம், தண்ணி பஞ்சம், தாகம். எத்தனை நாள் நம்ம தண்ணி இல்லாம உலகத்துல வாழ முடியும்? எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளை, கடவுளுடைய நியாயத்தன்மை, கடவுளுடைய நீதியை மழையினுடைய வல்லமையெல்லாம் காண முடிகிறது. மறுபடியும் ஆமோஸ் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர 3 மாதம் இருக்கும் போதே நான் மழையை தடுத்தேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமோஸ் காலத்துல என்ன செய்யறாருன்னா, மழையை தடுத்தேன்னு சொல்ற. மழையை தடுத்த என்ன ஆகும்? பஞ்சம், பட்டினி, வறட்சி, கிணற்றுல தண்ணி கிடையாது. ஒரு பட்டணத்துல மழை பெய்யும், இன்னொரு பட்டணத்துல ஒரு மழை இருக்காது. இதனுடைய ரகசியம் என்ன? இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தரை சேவிக்கிறவர்கள், இன்னைக்கு நம்ம வீட்டுல 2 வீடு இருக்குன்னா, ஒரு வீட்டுல உள்ளவங்களுக்கு பரலோகத்துல இடம் இருக்கும், அடுத்த வீட்டுல உள்ளவங்க பரலோகத்துல இடம் இருக்காது. ஒரு குடும்பம் பரலோகத்தால் ஆசீர்வதிக்கப்படும், இன்னொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. ஏன்? அவர்கள் தேவனை சேவிக்கவில்லை, அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை, அவர்கள் பாவ மன்னிப்பை அடையவில்லை, அவர்கள் தாங்களே அவர்கள் சரணடையவில்லை கர்த்தருக்கு. மறுபடியும் வசனத்திலே நாம என்ன வாசிக்கிறோம் என்னவென்றால், ரெயின் ஃபார் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் மழையுடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த வசனத்தை நான் எங்கே வாசிக்கிறோம் என்னவென்றால், உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் அருமையான வசனம், நாம் யாவரும் கேட்டற வேண்டிய ஒரு உண்மையான ஒரு சத்தியம். வசனம் என்ன சொல்கிறது என்றால், உபாகமம் 11:13, ஆண்டவர் கர்த்தருக்கு அவருக்கு கீழ்ப்படிதலுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார் பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனை கீழ்ப்படிந்தால் நீங்கள் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியும் அருள பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன் என்று சொல்றார். மழையின் வல்லமை, ஆண்டோடைய வல்லமை, மழையின் ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உனக்கு உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியையும் தருவேன். உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் புசித்து நீங்கள் குடித்து திருப்தி ஆவீர்கள். அதுதான் ஆண்டவரால் கொடுக்கப்படும் அருளப்படும் மழையின் வல்லமை. திருப்தி அடைவது, ஆவிக்குரிய முறையில் திருப்தி அடைய வேண்டும். ஆவிக்குரிய முன்மாறியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பின்மாறிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு ரீதியாக நாம் திருப்தி அடைய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், முக்கியமான ஒரு வசனத்தை நான் இந்த நேரத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான வசனம். உபாக புத்தகம் 32ஆம் வசனம், 32ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால்,
வசனம் அதிகாரம் எப்படி தொடங்கினா, வானங்களே செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியின் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பனி பயிரின் போல் பொழிந்தது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆவிக்குரிய மழையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகள், அவருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அவருடைய சுவிசேஷம் உங்களுடைய வீடுகளில் வானத்திலிருந்து பொழியும் மழை போல் பொழிய வேண்டும். அந்த மழையுடைய வல்லமையை நீங்கள் அடைய வேண்டும், நான் அடைய வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உணர வேண்டும். பரலோக மழை, அந்த வல்லமை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, வாக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். மலையினுடைய வல்லமை, இந்த வல்லமை இருந்தா தான் நீங்க கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்ய முடியும். பனித்துளிகள் போல் பெய்யும் சொல்றாரு. அந்த வசனம் என்னுடைய மனதில் இருக்க வேண்டும். அந்த வசனத்தினுடைய பொழிவுத்தன்மை, அதனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். நான் அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துவேன் என்று சொல்கிறார் கர்த்தர் மோசையை கொண்டு. எப்படியும் சங்கீதக்காரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி மலைக்கு சம்பந்தம் எப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரன் பொதுவாக நம்ம வாசிக்கிறோம், இதோ ஆண்டவர் கால சத்தத்தோடு வருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. சங்கீதக்காரனுடைய வெளிப்படுத்தல் நமக்கு என்னென்றால், 72ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழை போலவும் பூமியின் நனைக்கும் நூலை போலவும் அவர் இறங்குவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சங்கீதக்காரனுக்கு கொடுத்த காட்சிப்படி, அவருக்கு கொடுத்த ஆவியானுடைய வெளிப்படுத்தலை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியின் நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார் சீக்கிரமாக. மழையின் வல்லமை, மழையின் வல்லமையை எப்படி காட்டுகிறார் பாருங்க சிங்க ஆண்டவர். புல்லறுப்புண்ட வெளி மேல் பெய்யும் மழையை போல. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிலைமை என்ன இருக்கு? ஆண்டவருடைய வரை காத்து கொண்டிருக்கிறோம். அவர் மழையை போல் இறங்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், அந்த வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும் சீக்கிரமாக. பூமியின் நனைக்கும் தூறலை போலும் அவர் மகிமையாக பசுமையாக அவர் வெளிச்சத்தோடு அவர் இறங்குவாரே. அந்த காட்சிக்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இதை குறித்து இன்னும் ஆண்டவருடைய ஒரு சில வாக்குத்தத்தங்கள் வசனத்தை வாசித்து நம்முடைய தியானத்தை முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் கர்த்தருடைய வாக்கியம், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எவ்விதமாக மிகவும் தீர்க்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. ஏசாயா 44 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஆகமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் அடி நீர்க்காலில் ஓரத்தில் உள்ள அலரச் செடிகளை போல் வளருவார்கள். நீங்க வளரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும், அவர்கள் மலர்ச்சியோடு தோன்ற வேண்டும். எப்படி? தாகம் உள்ளதன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சந்ததியை சார்ந்தவர்கள். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, என்ன ஒரு பெரிய வாக்குத்தத்தம்! அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கடைசியாக நான் வாசிக்க விரும்பிய ஒரு முக்கியமான வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது நீங்க பைபிள் வாசிங்க தயவு செய்து. யாருக்காவது வாசிக்க முடியுமா? நீங்க ஆராதனையில் இருக்கிறவங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை
எனவே நான் வாசிக்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பாருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வசனத்துல ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்காக நான் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன, நம்முடைய குடும்பங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன? மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள் சொல்ற. இதை பற்றி இன்னும் விளக்கி பேசணும் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று நமக்கு இருக்கிறது. நீதி, உலகத்துல அநீதி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீதிக்கென்று பாடுபட்டு நீங்கள் விதையுங்கள், தயவுக்கு தக்கதாய் அறுப்பு அருங்கள். நீங்கள் நீதியை விதைக்கும் பொழுது நீங்கள் தயவை அறுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தரிசு நலத்தை பண்படுத்துங்கள். அவருடைய ராட்சியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த கர்த்தருடைய சபை, அந்த சந்ததியாராகி நீங்களும் நாம் தரிசு நலங்களை பண்படுத்த வேண்டும், சீராக்க வேண்டும், பயிர் செடுவதற்குரிய எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அன்பார்ந்த விசுவாசிகளே, உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வருகையை பற்றி என்ன சொல்லுகிறார்? உங்கள் தரிசு நலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேடுவோம். இதுதான் மழையின் வல்லமை. அவர் சீக்கிரமாக இந்த வல்லமை மறுபடியும் வருஷிக்க பண்ணுவார். என்றைக்கு அவருடைய வல்லமை மறுபடியும் மழை போல வருஷிக்க பண்ணுவார், அவர் மழை போல் இறங்குவார் சொன்னோம், பனியை போல் இறங்குவார். அந்த நாளுக்காக பரிசு நலங்களை நாம் பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவனுடைய நீதியினுடைய மழை வருஷிக்க பண்ணுவதற்காக நாம் அதற்காக ஆயத்தம் செய்வோம். தேவன் தாம் எப்பேற்பட்ட பெரிய கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. மழையினுடைய வல்லமையை நினைத்து நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்மாரியை கொடுத்தார், பின்மாரியை கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு நன்றி இல்லாம போச்சு. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு நம்ம சொல்கிறோம் அல்லவா, நம்முடைய நிலைமை என்ன? பாகாலை செவிக்கிறோமா இருதயத்துல? வெளிக்கு கோயில்ல போறோம், வீட்டுக்குள்ள என்ன நடக்கு நமக்கு தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இருதயத்துல என்ன இருக்கு கடவுளுக்கு தெரியும். ஆனால் வசனம் சொன்னபடி நாம் கேட்டபடி நம்முடைய தரிசு நிலங்களை பண்படுத்தி ஆண்டவருடைய ராட்சியத்திற்காக அந்த மலையாக இயேசு கிறிஸ்துவான கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் மலை போல அவர் இறங்கி வருவார். அதற்காக நாம் காத்திருப்போமாக. ஆமென்.